உடலும் மனமும் ஆரோக்கியமாக வாழ அருட்பெருஞ்சோதி வள்ளலார் அவர்கள் கூறிய சிறந்த வரிகள் சிலவற்றை பார்க்கலாம். உடல் நோயற்று இருப்பது முதல் இன்பம், மனம் கவலையற்று இருப்பது இரண்டாவது இன்பம், பிற உயிருக்கு உதவியாக வாழ்வது மூன்றாவது இன்பம். உடலை வளர்க்க எப்படி உணவு தேவையோ அதுபோன்று உயிரை வளர்க்க பிரார்த்தனை தேவை. வாழும் வரை ஆரோக்கியமாக வாழ முயற்சி செய். பணத்தை சேமிப்பதற்காக ஆரோக்கியத்தை இழந்து விடாதே. கடுகடுத்த எண்ணம், பேச்சு போன்றவற்றை அறவே கைவிடுங்கள். அனைவரிடமும் அகம் குளிர முகமலர்ச்சியுடன் பழகுங்கள். நாம் பல பிறவிகளை கடந்து மேலான மனித பிறவி எடுத்தது இறைவனின் திருவருளை பெறுவதற்காகத்தான். உனக்காக மட்டுமின்றி உன்னை சுற்றியிருப்போருக்காகவும் பிரார்த்தனை செய். கண்ணில் காணும் உயிர்களையெல்லாம் தன்னுயிராக மதித்து வாழ்வதே ஆன்மநேய ஒருமைப்பாடு ஆகும். இதை எல்லா மக்களும் கடைபிடிக்க வேண்டும். நாம் இப்போது இருக்கும் நிலைமைக்கு நாமே பொறுப்பாளிகள். நாம் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றோமோ அப்படியே நம்மை அமைத்து கொள்ளும் ஆற்றல் நம்மிடமே இருக்கிறது. சூரிய உதயத்திற்கு முன்பு எழுந்து சிறிது நேரம் அமைதியாக அமர்ந்து இறைவனை நினைத்து தியானம் செய்ய வேண்டும். அரை வயிறு உணவு, கால் வயிறு தண்ணீர், கால்பாகம் காலியாக உணவு உண்ணும் முறையை பின்பற்றினால் எந்த வகை நோய் நொடியும் மனிதனை தாக்காது. நல்ல உணவு உண்டு, நடைப்பயிற்சி செய்து, உடல் நலம் பேணி, இறைபக்தி கொண்டு, குடும்பத்தினர் நண்பர்களோடு கலந்து உறவாடி மனநிறைவோடு வாழ். மற்றவர்களின் வாழ்க்கையை பார்த்து பொறாமை கொள்ளாதே. வாழ்க்கையை அமைதியாக மகிழ்ச்சியாக வாழ். உள்ளத்தில் ஒன்றும் உதட்டில் ஒன்றுமாக இருப்பவர்களின் உறவை நாட வேண்டாம். சோதனைகள்தான் ஒரு மனிதனை அவனுக்கு அறிமுகப்படுத்துகின்றன. வாழ்க்கையில் யாரையும் சார்ந்து வாழாதே. உன் நிழல் கூட வெளிச்சம் உள்ளவரைக்கும் தான் துணைக்கு வரும். பசித்தோர் முகம் கண்டால் இரக்கம் கொள்ளுங்கள். பசிப்பினி போக்குவதே ஜீவகாருண்யம். இந்த ஒழுக்கம் ஒன்றே பேரின்ப வீட்டின் திறவுகோல். பசித்த வயிறுக்கு உணவளித்தவன் பெரும் புண்ணியத்தை அடைவான். பிறருடைய பசியை போக்குவதோடு மட்டும் ஒருவருடைய ஒழுக்கமும் கடமையும் முடிந்துவிடாது. பிறருக்கு ஏற்படும் துன்பங்களை களையவும் முன்வர வேண்டும். உள்ளத்தில் நல்லதை ஆழமாக எண்ணுங்கள். எண்ணியதை நிறைவேற்ற உடனே செயல்படுங்கள். மெதுவாக பேசுங்கள். அது உங்களுடைய இரகசியங்களை பாதுகாக்கும். நல்ல எண்ணத்தோடு இருங்கள். அது உங்கள் நடத்தையை பாதுகாக்கும். உண்மையை மட்டும் பேசுங்கள். அது உங்கள் மேலுள்ள மரியாதையை அதிகரிக்கும். நிலத்தின் அடியில் ஓடும் நீரோடை கண்ணுக்கு தெரியாது. ஆனால் நீரோடை காரணமாக நிலத்தின் மேற்பரப்பு பசுமையாக காணப்படும். பெயர் தெரியாத பலர் செய்த நன்மைகளினால்தான் இன்றும் நாம் பசுமையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மன்னிக்கவும் மறக்கவும் கற்றுக்கொள்ள வேண்டும். தவறுகள் நிகழ்வது இயல்பானதே. வாழ்வென்பது உயிர் உள்ளவரை மட்டுமே. எனவே தேவைக்கு செலவிடு. அனுபவிக்க தகுந்தன அனுபவி. ஓர் உயிரை கொன்று மற்றோர் உயிரின் பசியை போக்குவது கடவுள் அருளுக்கு ஏற்புடையதல்ல. யார் நமக்கு துன்பம் இழைத்தாலும் அஞ்சாமல் வாழ வேண்டும். ஒருவர் செய்கின்ற நன்மை தீமைகள் எங்கும் போவதில்லை என்பதை உணர்ந்து
அனைவரும் ஒழுக்கத்துடன் நடந்து கொள்ள வேண்டும். இறைவனை வெளியே தேடுபவன் வாழ்ந்த பிறகு சொர்க்கத்தில் சேருகிறான். இறைவனை தன்னுள்ளே தேடுபவன் வாழும்போதே சொர்க்கத்தை படைக்கிறான்.